இன்றைக்கி க்ரோஷேயில் கலர் சேஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு 2 டெக்னிக் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் எப்படின்னா, இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமையே இந்த யான் மட்டும் வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் கலர் எடுத்தாச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இப்படி தான் கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பின்னாடி இருக்க 2 யானையும் டைட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பின்னாடி கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். அப்போ தான் ப்ராஜெக்ட் கொஞ்சம் டைட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் எப்பயும் போல் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ செகண்ட் டெக்னிக் எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாக எல்லோ வேணும் அப்படின்னா நம்ம இந்த ரோலேருந்தே எல்லோவை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த செகண்ட் டெக்னிக்கில் நம்ம இந்த யானை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம இந்த யானை உள்ளே விடும்போதே இதை மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இப்படி கொண்டு போய்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு கட் பண்ணி நாட் போடணும்னு அவசியம் இல்லை. பின்னாடியும் முன்னாடியும் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் ஈக்குவலாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இது உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இது நம்ம நாட் போட்டிருக்கோம் கலர் சேஞ்சில். இது நாட் போடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் க்ரோஷே வீடியோஸ்.